So, 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 ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், நீ பேசும்போது நிறைய ஸோ யூஸ் பண்ணுற, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணு. ஸோ லெட்ஸ் see how it goes. Hi, hello boys and girls, it's me Khan and you're watching a whole new episode of Classic Bro. இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேக் பண்ணுறேன். நான் எப்பவுமே யூஸ்வலாக சொல்கிறது எல்லாருக்கும் பிரேக் வராது, ஏன்னா இப்போ அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, நான் அந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க வந்து, நான் வந்து மூவி சஜஷன் எது இப்போ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூவி எடுத்து வந்துருக்கேன். ஒரு ஃபுல் மீல்ஸாக இருக்காது, ஆனால் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் மூவி வந்து இது ஆக்சுவலாக வந்து அமெரிக்கன் மூவிஸ் தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த அமெரிக்கன் மூவிஸோட ஒரு டிபிக்கல் ஃபார்மேட்டே வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங்கே வந்து ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த ஃபேமிலி பாண்டே இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பாண்ட் எப்படி உள்ளே கொண்டு வருதுன்னு ஒரு டிபிக்கல் ப்ளாட்டாகவே எனக்கு தெரிஞ்சு அந்த மூவிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து ரெட்ரிபியூஷன். நிறைய பேர் நம்ம 90s கிட்ஸாக இருக்க நம்ம நிறைய பேர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு சொல்லிக்கலாம். ஸ்பீட் மூவி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த பஸ்ஸில் பாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி வந்து நிறைய ஃபார்மெட்டில் அதுக்கப்புறம் வரல. ஸோ அந்த மூவி எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் தான். ஹீரோ இருக்கப்பல ஹீரோவுடைய டிரைவ் காரில் வந்து ஒரு பாம் இருக்குது. அந்த பாம் வந்து உட்காந்தா சீட் ப்ரெஷர்னால பாம் வெடிக்காது. சப்போஸ் அந்த ப்ரெஷர் வந்து வெயிட் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். இதுதான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் வரைக்கும் வந்து அவன் அந்த கார்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்றது வந்து என்ன மாதிரி, அதுக்கப்புறம் எப்படி அவரை வந்து ஹீ சேவிங் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். சினிமோட்டோகிராஃபி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே, கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ஸ்பீட் மூவி அளவுக்கு அந்த கிறிஸ்பியான திங்ஸ் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ஃபீல் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அதான் சொன்னேன்ல, ஃபுல் மீல்ஸ் அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது, ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இருந்தது. காரில் வந்து இருக்கிற கிட்ஸுக்கு வந்து அவருக்கும் உங்களோட 2 பசங்களுக்கும் வந்து பாண்டு பெருசாக இருக்காது. அந்த காருக்குள்ளே திடீர்னு அந்த அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் எப்படின்னு பார்த்தா எனக்கு சத்தியமாக புரியல. என்ன மாதிரி அதுக்கு திடீர்னு ஒரு ஃப்ளேவர் வந்து அந்த கிராஃப்ஸ் பாவம் அது வந்து ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாதிரி தான் அந்த மூவி எனக்கு இருந்தது. ஃபர்தராக மூவி ட்ராவல் ஆகுது, அதுக்கப்புறம் யார் வில்லன் கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் இப்படி தான் அந்த ப்ளாட் முடியுது. அண்ட் செகண்ட் மூவி அண்ட் தேர்ட் மூவிக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி மூவி தான். ஸோ செகண்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி பிளான், தி ஃபேமிலி பிளான். ஒரு ஹீரோ இருப்பான், கிட்டத்தட்ட நம்ம லியோ மூவி பார்த்த மாதிரி தான் எனக்கு அந்த மூவி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அதை நான் உடைக்க விருப்பப்படல. கிட்டத்தட்ட ஒரு லியோ படத்தை நீங்கள் வந்து ஒரு குட்டி வெர்ஷன் ஆஃப் லியோ மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபேமிலி பிளான். ஓகே, பிளான்ஸா ஃபேமிலி பிளான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட அந்த ஹீரோவோட வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து அவர் ஒரு அசாசினாக இருப்பார். அந்த அசாசின், ஐயோ யாரா நீங்கள், சிம்பிளாக அது அங்கேயும் ஃபேமிலி பாண்ட் இருக்கும். அந்த ஃபேமிலி பாண்ட் வந்து பெருசாக சின்னதாக எதுவுமே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஃபாதரோட அட்டாச் ஆகிறான். இதுதான் அந்த மூவியோட பிளாட். அதுவும் அது மாதிரி தான் இருக்கும். பின்னாடி அந்த அசோசியனாக இருக்கிறவர் வந்து திரும்ப அவங்களோட லைஃப்லேருந்து எப்படி வெளியே வராருன்றதான் திரும்ப அந்த கதையை. அங்கே ஒரு சின்ன ஒரு பேபி இருக்கும். அந்த பேபி தான் வந்து கிட்டத்தட்ட அந்த மூவியை கொஞ்சம் ஒரு ஹியூமர் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஹியூமர் கொஞ்சம் கொண்டு போகிறது அந்த ஒரு பேபி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மூவியில் வந்து கண்டிப்பாக அந்த பேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மூணாவது ஃபேமிலி ஸ்விட்ச். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ப்ளாட் இருந்தது. அந்த ட்ராவல் கிறிஸ்மஸ்க்காக அந்த மூவி ரிலீஸ் பண்ணது. கிறிஸ்மஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி மூவிஸ் எனக்கு வரும். அதுலேயே வந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி பிளான் கூட கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஃபேமிலி ஸ்விட்ச்ன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளே பாண்டில் இருக்கிற வந்து ஒவ்வொரு சோல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்களோட பர்சனாலிட்டி வந்து இன்னொரு பர்சனாலிட்டி உடம்புல வந்து ட்ராவல் ஆகும். கிட்டத்தட்ட சோல் ஸ்வாப் மாதிரி சொல்ல வச்சுக்கலாமே. அந்த சோல் ஸ்வாப் மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது கஷ்டங்கள், அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே அவங்க எப்படி திரும்ப அதை கேதர் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க்கை வந்து ஒருத்தராக இல்லாத அந்த ஃபீல் இல்லாதவங்களுக்கு அந்த ஒர்க்குள்ளே அவங்க எப்படி உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. அது மாதிரி அதுக்கு வந்து ஃபேமிலி பாண்ட் எப்படி உருவாகுது. இதெல்லாம் என்ன கதை இது. அவ்வளோதான் மூவி சஜஷன் தான் கொடுக்க வந்தேன், மூவி ரிவ்யூவாக மாறிடுச்சு. தட்ஸ் ஆல் folks. See you in another vlog.
பபாய். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷோவை எடிட்டிங் வந்து கட் பண்ணி தூக்குற மாதிரி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன். உனக்காக மச்சான், நீ கேட்டனுக்காக நான் பண்ணுறேன். தி ஃபேமிலி பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபேமிலிஸ் that's all folks, see you in another vlog. Bye bye.